1,00,000க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சு அது பேர் பிரிவிலேஜ். அதே மாதிரி ஒன்றும் இல்லாதவனுக்கு கொடுத்தா அது பேர் ஃப்ரீ பீஸ். இப்படி சொன்ன ஒரு அண்ணன் கோபிநாத் இந்த வீடியோவில் வச்சு செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு அந்த வாழ்வாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த கேள்வி. அவனுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு. அவனுக்கு பத்தியாசிங் பவர் ஏற்படுத்தி கொடு. அதுதான் நான் கேட்கிறேன். அது புரிஞ்சிக்காம கேட்டேன். என்ன புரிஞ்சுக்காம அவர் சொல்றது அப்படியே இருக்கு. அவனுக்கு பத்தியாசிங் பவர் கொண்டு பண்ணு. அவனுக்கு இலவசம் கொடுத்த பிச்சைக்காரன் ஆக்குறேன். முதல்ல பிச்சைக்காரன் சொல்லாதீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ரயில்வே. உங்க சம்பளம் எவ்வளவு? உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் தான். நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ஏன் 1.5 லட்சம் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? காசு வந்து உங்களுக்கு பிரிவிலேஜ் சார். எம்ப்ளாயி கொடுக்குற பிரிவிலேஜ். இது ஏன் பிரிவிலேஜ்? நீங்க என்ன பிச்சை போறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? இது ஏன் பிரிவிலேஜ் சொல்ல முடியும்? இது ஏன் பிரிவிலேஜ்? நான் என்ன கேக்குறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா